வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகனை போட்டு விழிப்புணர்வு செய்திகளுக்காக கடந்த மாதம் 27ஆம் தேதி வீரநல்லூர் தெற்கு பாரதி நகர் பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வந்த திரு வேலு அவர்கள் மின்சாரம் கசிந்து இறந்து உள்ளார். அதனை குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் தலைவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளார் அவருடைய மகன் மகாலிங்கம் அவர்கள். இப்பொழுது அவர் நேர்காணலில் பேசுகிறார். வணக்கம் ஐயா. 24ஆம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 25, 26 நல்ல மழை பெஞ்சுது. எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழை. அப்புறம் 27ஆம் அப்பா காலையில் குளிச்சுட்டு வந்து துணியை காயப்போட வந்தாங்க. வந்திருக்கும்போது துணியை போடும்போது கீழே விழுந்துட்டாங்க பொத்துன்னு. தம்பி வெறுமனையாக தான் கீழே விழுந்துட்டான்னு போய் தூக்கிட்டாங்க. தூக்கும்போது கரண்ட் 2 பேருக்கும் ஷாக்காகி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் தான் போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் மெயின் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு முதலுதவி கொடுத்து ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு அனுப்பினோம். அவன் கொஞ்சம் உயிர் பொழைச்சிக்கிட்டார். இன்னும் சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குது தம்பிக்கு. அப்பா அந்த ஸ்பாட்லேயே உயிர் இழந்துட்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் உங்கள் அப்பா ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்ட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்பாவோட இறுதி சடங்கு இறுதி மரியாதையாக முடித்தோம். நான் கொஞ்சம் ரொம்ப வேறு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்ட்டு கேட்க வந்துருக்கேன். வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்ட ரிப்போர்ட்டர். அவருடைய பங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வீட்டு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால மிகவும் மோசமான கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாகவும் அவருடைய வேண்டுதலை ஏற்று தமிழக அரசு உடனடியாக அவருக்கு நிவாரண நிதியோ அல்லது அரசு வேலையோ அளிக்கப்படும்